ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தனா. அக்கா, எனக்கு பாஸ் ஆனால் போதும், நான் படிக்கவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னை பாஸ் மட்டும் ஆக வச்சுருங்க, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ படித்தாலும் என்னால் பாஸ் மார்க் எடுக்க முடியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கவலையே படாதீங்க, நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் மார்க் கெயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேக்ஸ் எடுத்துட்டீங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்குமே நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி பாருங்கள். குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிராஃப் ஜாமெண்ட்ரி நல்லா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு பாஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், 2 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது 2 மார்க்கோட ரிலேட் ஆச்சுன்னா அதை எழுதி வைங்க. டயக்ராம் வந்துச்சுன்னா சயின்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க. சோஷியலில் மேப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும், உங்கள் டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் படித்தாலும் அதை கிளாரிட்டியோட படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 கொஷின் இருக்குன்னா நீங்கள் 50 கொஷினையும் படிக்க வேண்டாம். 2 மார்க்கில் ஒரு 15 கொஷின் படித்தா கூட போதும். ஆனால் அந்த 15மே தரோவாக இருக்கணும், நல்லா எழுதி பார்த்துருக்கணும், ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அப்போ அதில் 2-3 கொஷின் வந்தால் கூட அதில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம். எந்தெந்த டீட்டெயிலெலாம் பெருசாக இருக்கோ, இப்போ ஏதாவது 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்னாவது படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 5 மார்க்கில் உங்களுக்கு 2.5 மார்க்னாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பெருசாக இருக்குது, நான் தொடவே மாட்டேன், அதை தொடாமல் பயந்துட்டே அதை அட்டனே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாதியாக படிக்க ஆரம்பிங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு காவாசினாவது படித்து அதை எழுதுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 or 1.5 மார்க்னாவது கிடைக்கும். எதையுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஷின் எழுதுறீங்க, பட் உங்களுக்கு அது மறந்துச்சு, ஆனால் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. ஆச்சுச்சோ ஃபுல்லாக ஞாபகம் வரலையே, நிறைய குழந்தைங்க அதை எழுதாமல் இருப்பாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. 2 லைன் 1 லைன் ஞாபகம் இருந்தால் கூட அதை எழுதி வைங்க. ரிலேட்டாக எழுதணும். அதுக்குன்னு சம்பந்தமே இல்லாமல் கதை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வராது. அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் ஓன் லாங்குவேஜில் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வராட்டியும் கொஞ்சம் மார்க் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எந்த சப்ஜெக்டை நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அதை படிக்க ஆரம்பிங்க. எப்பயுமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலே போதும். படிக்கிறத எல்லாமே எழுதி பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிறத கரெக்டாக படிக்கிறோமா, கரெக்டான வேலை நம்ம படிக்கிறோமா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று, ஃப்ரெண்டை நம்பிலாம் போகாதீங்க. 1 மார்க்கா என் ஃப்ரெண்டு சொல்லிடுவான், மேப்பா என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருவான், அந்த மாதிரி ஃப்ரெண்டை நம்பி போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். முன்னாடி பெஞ்சில் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே இருக்கிறது, ஸ்டாஃப் யாராவது பார்க்குறாங்களான்னு பயந்துகிட்டே இருக்கிறது, அந்த பதட்டத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சதை கூட ஒழுங்காக எழுத முடியாது. நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் உங்களை நம்பி போங்க, உங்கள் ஃப்ரெண்டை நம்பி போகவே போகாதீங்க. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போனால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எப்போவுமே நம்ம நல்லா படிச்சுட்டு போனோன்னாவே எக்ஸாம் ஹாலில் பயமே இருக்காது. பேப்பரை பார்த்தோன்னே சில கொஷின்ஸ் தெரிஞ்சது இருந்தாலே மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பி வரும். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தான் படிக்கிறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் ஸ்க்ரிபிள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாஃப்க்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. நிறுத்தி நிதானமாக எழுதுங்க, ரொம்ப ஸ்லோவாக எழுதாதீங்க. ஸ்பீடை எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். இல்லைனா உங்கள் ஸ்டாஃப் கிட்டே ஹெல்ப் கேளுங்க. இல்லைனா பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற ரிப்பீட்டடான கொஷின், இம்பார்ட்டண்டான கொஷின்லாம் அதிகமாக படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் மார்க் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடான டவுட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ.